அனைவருக்கும் வணக்கம். இந்த அமர்வுல நம்ம ஹாக்கி அதனுடைய வரலாறு மற்றும் வளர்ச்சி அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எந்த ஒரு விளையாட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல அதனுடைய வரலாறு மற்றும் வளர்ச்சி அப்படின்றது மிக முக்கியமானது. அதுல மெயினா அந்த வரலாறு மற்றும் வளர்ச்சியில இதுவரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல நடந்த தேர்வுகள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த ஹாக்கியினுடைய இந்திய சம்மேளனம், அதாவது ஹாக்கி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஐஹெச்எஃப் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்த ரெண்டும் ஃப்ரீக்வெண்டா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்து இதுல ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னா இது ஒலிம்பிக்ல இந்த கேமை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றதும் இந்த கேம்ல அடிக்கடி கேட்கிறாங்க. இதுதான் பொதுவாகவே வரலாறுல கேட்கப்படக்கூடிய வினா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம ஃபியூச்சர்ல நம்ம எதிர்பார்க்கலாம், எந்த மாதிரி வினாக்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒலிம்பிக்ல கடந்த காலங்கள்ல நம்ம இந்தியா மிகப்பெரிய ஒரு டாமினேஷன், தொடர்ந்து 6 முறை தங்கம் வாங்கியிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் மொத்தம் 8 தங்கம். ஆனா தொடர்ந்து 6 முறை நம்ம தங்கம் வாங்கியிருக்கோம். அதனால அந்த அதை பற்றி அதுல ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுல ஒரு ஹீரோவா ஹாக்கியில பார்த்தோம் அப்படின்னா ஹாக்கி விசாட் என்று அழைக்கப்பட, அதாவது ஹாக்கியினுடைய மந்திரவாதி என்று சொல்லக்கூடிய தயான் சந்த், அவருடைய நினைவாக கூட இப்ப அவார்டு கொடுக்குறாங்க. அவருக்காக ஸ்பெயின் நாட்டுல தனியா ஸ்டாச்சுவே வச்சிருக்காங்க. அவருடைய ஸ்டிக்கை வாங்கி ஏதோ காம்படிஷன் அப்ப உடைச்சு பார்த்தாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஏதாவது ஒரு மேக்னெட்டிக் வச்சிருக்காரா அப்படின்னு உடைச்சு பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஹாக்கியும் அந்த பாலும் அந்த அளவுக்கு ரோலிங்கா இருக்குமா, அதாவது ரொம்ப அந்த தொடர்புல இருக்கும். அந்த அளவுக்கு பாலை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதனாலதான் அவரை ஹாக்கி விசாட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இவர் மேஜர் லெவல்ல ஆர்மியில இருந்திருக்காரு அப்படின்றதான். ஸோ இதை பற்றியான வரலாறு அப்படின்னும் போது இந்த ஃபியூச்சர்ல இப்படி வினாக்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். பொதுவாகவே இந்த விளையாட்டை பொறுத்தளவு ப்ரீவியஸ்ல இது எந்த நாட்டில் தோன்றியது அப்படின்ற மாதிரிக்கான வினாக்களை இந்த கேமை பொறுத்தளவு கேட்டது கிடையாது. இப்ப வாலிபால், பேஸ்கெட் பால் இது யாரு கண்டுபிடிச்சா, யாரு எந்த நாட்டுல இது தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாங்க. பட் இந்த விளையாட்டை பொறுத்தளவு இப்ப நான் எப்படி வினாக்கள் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டிருக்கு, அப்ப நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் தொடக்கத்துல நான் இதை சொல்லிட்டு இப்ப விளையாட்டுக்கு உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் ஹாக்கி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதனுடைய தொடக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2000 3000 பிசி. இதுதான் இதனுடைய காலகட்டம், அதாவது இதனுடைய வரலாறு தொடங்கிய காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்துல எந்தெந்த நாடுல இந்த கேமை பிளே பண்ணிருக்காங்க, என்ன நேம்ல பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டிக் அண்ட் பால், இப்படித்தான் பிளே பண்ணிருக்காங்க. அந்த நேமுடைய, அதாவது 2000 3000 பிசி வரைக்கும் இதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன கேம்ல இதுதான் பின்னாடி ஹாக்கியா மாறி இருக்கு. அதாவது ஸ்டிக் அண்ட் பால் கேம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இதுதான் எந்தெந்த நாட்டுல இதை விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எகிப்து, எந்தெந்த நாட்டுல விளையாண்டுருக்காங்கன்னா எகிப்து, கிரீஸ், கிரேக்கம் அண்ட் பெர்சியா. இந்த 3 நாட்கள்ல தான் இந்த விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. இதுக்கு பேர் ஸ்டிக் அண்ட் பால் கேம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க தமிழ்ல பாருங்க, பண்டைய எகிப்து, கிரேக்கம் மற்றும் பெர்சியாவில். இந்த பெர்சியா அப்படின்றது ஹாக்கியோட ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்புல இருக்கக்கூடியது. இது சம்பந்தமான வினாக்களை கேட்கிறாங்க அடிக்கடி. அப்போ கிரேக்கம், அதே மாதிரி எகிப்து, பெர்சியாவில் இந்த விளையாட்டு தடி மற்றும் பந்து விளையாட்டுகள் அப்படின்ற விளையாட்டுல இது விளையாண்டுருக்காங்க. இது எந்த ஆண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2000 3000 பிசி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன் பீரியட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கேமுக்கு அதாவது அயர்லாந்துல இதுக்கு ஒரு நேம் வச்சு விளையாண்டுருக்காங்க. இதே சிமிலர் கேம் தான். நம்ம இங்க ஸ்டிக் அண்ட் பால் கேம் சொல்றோம் பத்தியில, அதே மாதிரி இன்னைக்கு ஹாக்கின்னு சொல்றோம்ல, அதே மாதிரிக்கு அயர்லாந்துல ஒரு நேம் விளையாண்டுருக்காங்க, ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க. அந்த கேமுடைய நேம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஹர்லிங் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப ஹாக்கியை பொறுத்தளவுக்கு 2 விதமான விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. ஒண்ணு அயர்லாந்துல ஹர்லிங் அப்படின்ற கேம், அதாவது ஹாக்கி மாதிரிக்கே ஒரு ஒத்த ஒரு விளையாட்டை விளையாண்டுருக்காங்க. ஹாக்கி மாதிரியே இருந்திருக்காது. அது மாதிரிக்கு பண்டைய கிரேக்கம் மற்றும் எகிப்து மற்றும் பெருசியாவில் பார்த்தோன்னா இது ஸ்டிக் அண்ட் பால் கேம் அப்படின்றது விளையாண்டுருக்காங்க. ஸோ இது ரெண்டும் என்ன நேம்ல விளையாண்டு, இப்போ ஹர்லிங் அப்படின்னா இஸ் ரிலேட்டட் டு என்ன கேம் தொடர்பு இருக்கு, ஹாக்கி அப்படின்ற மாதிரி கூட நம்ம கேட்கலாம். அப்ப அயர்லாந்தில் விளையாடப்பட்ட ஒரு விளையாட்டு, அதாவது ஹர்லிங் அப்படின்ற ஒரு விளையாட்டு ஹாக்கியை போன்ற ஒரு விளையாட்டாக அது இருந்திருக்கு அப்படின்றதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் இதனுடைய, அதாவது தொடக்கம் சொல்லலாம். இது ஒரு ஆர்ஜின் ஆஃப் தி ஹாக்கி இன் ஏன்ஷியன் பீரியட்.
அதாவது பண்டைய காலத்துல ஹாக்கியினுடைய ஆர்ஜின் எப்படி இருக்கு, தொடக்கம் எப்படி இருக்கு, ஆரம்பம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றதான் அதான் இங்க கொடுத்துருக்கு. அதாவது வந்து 2000 இப்ப நான் இங்க கொடுத்து அப்படியே உங்களுக்கு இன்னும் வந்து ஐசோலேட்டடா கொடுக்கன்றக்காண்டி 2000 2000 3000 எக்கோல பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமுக்கு வந்து ஸ்டிக் அண்ட் பால் கேம் சொல்றாங்க. இது வந்து வேர் பிளேட் இன் ஏன்ஷியன்ட் சிவிலிசேஷன்ஸ். அதாவது வந்து பழங்கால மக்கள் வந்து இதை விளையாண்டுருக்காங்க, குடிமக்கள், பழங்கால குடிமக்கள் இதை விளையாண்டுருக்காங்க. என்ன நாட்டை விளையாண்டுருக்காங்க அப்படின்னு மேல பார்த்தோம், எகிப்து, கிரேக்கம் அண்ட் பெர்ஷியாவில். அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏன்ஷியன்ட் எகிப்துல விளையாண்டுருக்காங்க, கிரீஸ்ல விளையாண்டுருக்காங்க, கிரேக்கத்துல, பெர்ஷியாவில் விளையாண்டுருக்காங்க. இந்த கேமுக்கு அதே வந்து அயர்லாந்துல பார்த்தோம்னா இந்த கேமுக்கு என்ன பேருனா ஹர்லிங் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தொடக்கத்தினுடைய ஹாக்கியினுடைய வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஹாக்கியினுடைய வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 19th செஞ்சுரி 19ஆம் நூற்றாண்டுக்கு வந்துடும். இந்த அதுக்கு பின்னாடி அதாவது 3000 BC அண்ட் எகோ அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எதுக்கு வந்துடும் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு வந்துடும். அதாவது இது வந்து மாடர்ன் ஹாக்கியினுடைய டெவலப்மெண்ட். நம்ம முதல் தொடக்கத்துல வரலாறுல பார்க்கும்போது ஏன்சியன் அதாவது பண்டைய காலத்தினுடைய ஹாக்கியினுடைய வரலாறு பார்த்தோம். இப்போ வந்து மாடர்ன் ஹாக்கி டெவலப்மெண்ட் அப்படின்றது நவீன காலத்துல ஹாக்கி எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டு தான், 19th செஞ்சுரியில தான் இது தொடங்குது. அதாவது மாடர்ன் ஹாக்கி முதல்ல எங்க எந்த இது இந்த மாடர்ன் ஹாக்கி எங்கே டெவலப் ஆச்சு ஃபுல்லா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இங்கிலாந்துல தான் டெவலப் ஆயிருக்கு. ஸோ மாடர்ன் 19th செஞ்சுரி 19ஆம் நூற்றாண்டுல மாடர்ன் ஹாக்கி டெவலப்டு இன் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்துல தான் நவீன ஹாக்கி வந்து இங்கிலாந்தில் வளர்ந்தது. அதான் இங்க கொடுத்துருக்கோம். இது வந்து நல்ல உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியுன்ற 19th செஞ்சுரியில மாடர்ன் ஃபீல்டு ஹாக்கி வந்து டெவலப்டு இன் இங்கிலாந்துல வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து 19th செஞ்சுரி முடிஞ்சோடனே ஹைராரிக்கல் ஆர்டரை மறந்துறாரு. அப்படத்தை ஈஸியா படிக்க முடியும். நான் வந்து ஹைராரிக்கல் ஆர்டர்ல தான் வரலாறு நடத்துறேன். முதல்ல 2000 3000 பிசி அண்ட் எகோன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து 19th செஞ்சுரி 19ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டோம். அப்ப நவீன காலத்துல எந்த நாட்டுல வந்து ஹாக்கி வளர்க்கப்பட்டது, நவீன ஹாக்கியை வளர்த்த நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து அப்படின்றது நம்ம சொல்லிடலாம். அது வந்து இயர் வந்து தெரியல. அது எந்த செஞ்சுரின்னு கேட்டாங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு. ஒவ்வொன்றுமே வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட் தான். எதையுமே நீங்க மறக்கக்கூடாது. எதையும் வந்து இது படிக்க வேணாம்னு ஒமிட் பண்ணக்கூடாது. நானே வந்து செலக்டிவா தான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன். அடுத்து பார்த்தோன்னா இன் 1861 1861 முதன்னு வந்து பிளாக் ஹீத் அப்படின்றது, அதாவது பிளாக் ஹீத் ஹாக்கி கிளப் அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாக்கிக்குன்னு உருவாக்கப்பட்ட கிளப். அந்த கிளப்பினுடைய நேம் என்ன அப்படின்னா பிளாக் ஹீத் ஹாக்கி மன்றம். தமிழ்ல சொல்ல போனோம்னா, ஆங்கிலத்துல சொல்ல போனோம்னா என்ன, பிளாக் ஹீத் ஹாக்கி கிளப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிளாக் ஹீத்லயே ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஹீத் ஹாக்கிக்கு வரக்கூடியது ஹா அதுலயே வந்திருக்கு. அப்ப ஹீத் அப்படின்றது ஹாக்கிக்கு வர்றது இங்கே வருது. சோ இந்த HE வருதா, அப்ப அதை வச்சுக்கிட்டு கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த கிளப்பினுடைய நேம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாக்கி கிளப், வேர்ல்ட் லெவல்லே ஃபர்ஸ்ட் ஹாக்கி கிளப் அப்படின்றது என்னன்னா பிளாக் ஹீத் ஹாக்கி கிளப் அப்படின்றத ஃபார்மேட் பண்ணிருக்காங்க. அது எந்த இயர்னு கேட்டாங்கன்னா 1861 1861 இந்த கிளப் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து 1875 ஃபர்ஸ்ட் அபிஷியல் ரூல்ஸ் ஆஃப் ஹாக்கி ஃபார்முலேட்டட். முதலாக ஹாக்கியினுடைய அதிகாரப்பூர்வமான விதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு அல்லது ஹாக்கியினுடைய விதிகள் வகுக்கப்பட்ட ஆண்டு. இது வந்து அபிஷியலா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1875ஆம் ஆண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1908 நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா மாடர்ன் ஒலிம்பிக் வந்துடும். 1896 ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் தொடங்குது, செகண்ட் ஒலிம்பிக் முடியுது, மூணாவது ஒலிம்பிக்ல இந்த ஹாக்கி வந்து இன்ட்ரடியூஸ் இன் லண்டன் ஒலிம்பிக் இன் 1908. 1908 வந்து ஹாக்கியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வினா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதாவது வந்து நல்லா கவனிச்சுங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல. ஹாக்கி இன்ட்ரடியூஸ் இன் லண்டன் ஒலிம்பிக், அதாவது 1908 தெரிஞ்சிருக்கணும். அது எந்த நாட்டுல நடந்த ஒலிம்பிக் அப்படின்றது, லண்டன் ஒலிம்பிக் இல்ல அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டு கேட்காம ஒன்லி லண்டன் மட்டும் கேட்கலாம். அப்ப 1908 லண்டன் ஒலிம்பிக்ல ஹாக்கி அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து 1924 1924 இதுலதான் வந்து என்னன்னா இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து பாரிஸ்ல தொடங்குறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் இன் பாரிஸ்ல வந்து எந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா
1924 1924 ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் பாரிஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா பாரிஸ். அதாவது பாரிஸ்ல வந்து சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட அந்த ஆண்டு இதுன்னு பார்த்தோம்னா 1924. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுதான் வந்து இங்க வந்து ஸ்லைடா நான் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல இமேஜின் பண்ணி காட்டினேன். 1861 வந்து ஃபர்ஸ்ட் கிளப், அதாவது 19th செஞ்சுரியில என்னது அப்படின்னு பார்த்தா மாடர்ன் ஃபீல்டு ஹாக்கி டெவலப் ஆயிருக்கு இங்கிலாந்துல. அடுத்து 1861 வந்து பிளாக் ஹீத் ஹாக்கி கிளப் அப்படின்றது த ஃபர்ஸ்ட் ஹாக்கி கிளப் வாஸ் ஃபார்ம்டு, உருவாக்கப்பட்டிருக்கு. 1875 பார்த்தோன்னா த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அபிஷியல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வாஸ் கிரியேட்டட், அபிஷியலா ரூல்ஸை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து 1924 இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய FIH. இந்த FIH அப்ரிவேஷன் கேட்டாங்கன்னா கரெக்டா நீங்க எழுதணும். இது வந்து நான் வந்து இன்னும் உள்ள டீப்பா போகும்போது இதை பத்தி நான் பார்த்தேன். சரியா? FIH அப்படின்னு எஸ்டாப்ளிஷ்டு இன் பாரிஸ்ல இது வந்து முதல்ல இந்த ரூல்ஸை ஃபெடரேஷனை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக் இன்க்ளூஷன் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா ஒலிம்பிக் இன்க்ளூஷன் அப்படின்னா 1908 தான். ஹாக்கி வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் இன் லண்டன் ஒலிம்பிக். ஏன்னா இது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னால மறுபடியும் நான் எக்ஸ்பிளேட் பண்ணி காட்டியிருக்கேன். மறக்கக்கூடாதுன்ற கணித இமேஜ் வந்து பக்கத்துல ஒலிம்பிக் இன்க்ளூஷன்ல ஒலிம்பிக் சிம்பிளும் நான் கொடுத்தேன். இன் 1928 இட் பிகம் ஏ ரெகுலர் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் 1928 ஆன்வர்ட்ஸ். 1928 இருந்து இப்ப நீங்க பாருங்க 1908 வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுல 2 உள்ள சேர்த்துக்குங்களேன், 0 எடுத்து 2 சேர்த்துக்கிட்டே அப்படின்னா 28. அப்ப 28க்குள்ள தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரிக்க இதனுடைய வளர்ச்சி இருந்தது, ஹாக்கியோட வளர்ச்சி. அப்போ வந்து எப்ப ரெகுலர் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸா வந்து இது வந்து விளையாடப்பட்டிருக்கு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இன் 1928 அப்படின்றதான். ஸோ 1925 த ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் ஹாக்கி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், மேல பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா பண்டைய காலத்துல ஹாக்கியோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அடுத்து வந்து மாடர்ன் பீரியட்ல எப்படி ஹாக்கியோட வளர்ச்சி இருந்துச்சு, இந்த இதுல வந்து முக்கியமான வைக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்றது பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து இந்தியாவினுடைய ஃபெடரேஷன் எப்போ உருவாக்கப்பட்டது, ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷன், இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1925 உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது. அப்புறம் 1928 தான் இந்த கேம் என்னது நிரந்தரமா ஒரு ஒரு விளையாட்டாக ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கேம்ஸா வந்து மாறுது. அதாவது ஹாக்கி பிகம் ஏ ரெகுலர் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் இந்தியன் இந்தியா ஒன் தி ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல். அதாவது வந்து ரெகுலர் ஸ்போர்ட்ஸா இது மாறுது. ஹாக்கி பிகம் ஏ ரெகுலர் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா ஒன் தி ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல். அந்த வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் எப்போ நம்ம எடுத்தோம், இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஆண்டும் ஹாக்கி வந்து ஒரு நிரந்தர ஒலிம்பிக் விளையாட்டாக மாறிய ஆண்டு இதுதான். இதே ஆண்டுல தான் இந்தியா வந்து முதலாக தனது தங்கத்தை வென்ற ஆண்டு வந்து 1920. அப்ப ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் செக்யூர்டு இன் ஹாக்கி நம்மளுடைய நாடு எப்ப அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா 1928. பாருங்க ஆண்டுகள்லாம் எல்லாமே நியரஸ்ட் பாருங்க. இது 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 லண்டன் 8ல முடியுது, அந்த 8ஆம் நம்பர் வருது. அதே மாதிரி 1928 வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்கினது. ஆண்டுகள்லாம் ஹாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலவெண்டாவே வரும். அதுக்கு 1925 பக்கத்துல இந்திய சம்மேளனம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே நியரஸ்டாவே வரும், பக்கத்துலேயே நீங்க பார்த்து வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப டெவலப்மெண்ட் ஆஃப் ஹாக்கி இன் இந்தியாவோட எப்படி ஹாக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஸோ வந்து டூரிங் தி பிரிட்டிஷ் ரூல்ஸ் ஹாக்கி வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் இந்தியா. அப்ப எப்போ வந்து இந்தியா, அதாவது இந்தியாவில் ஹாக்கி எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல மாடர்ன் காலத்தில் விளையாடப்பட்டது. அப்ப இங்கிலாந்து வந்து நம்மளை ஆட்சி புரிகின்ற பொழுது அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும்போது தான் ஹாக்கியை முதல்ல இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ் தான் ஹாக்கியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். In 1925 ஹாக்கி இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷன் வாஸ் ஃபார்ம். இது வந்து பிஜிடிஆர்ல பல முறை இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் தான், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 1928 இருந்து 1956 வரைக்கும் 1928, ஏன்னா 1928 முதல்ல நம்ம வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் நம்ம வாங்கி 1928 ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் இந்தியா வாங்குது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 1928 இருந்து 1956 வரைக்கும் இது வந்து கோல்டன் எரா ஆஃப் வந்து இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹாக்கி வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா 1928 இருந்து 56 வரைக்கும் வந்து இந்தியா வந்து ஹாக்கியில ஒலிம்பிக் லெவல்ல டாமினேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமான வெற்றியை நம்ம பெற்றிருக்கோம். அப்ப
எந்த எந்த பீரியட்ல வந்து கோல்டன் எரா ஆஃப் இந்தியா, ஹாக்கிக்கான ஒரு பொற்காலம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஹாக்கியுடைய பொற்காலம் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா 1928 முதல் 1856க்கு இடைப்பட்ட காலகட்டம் என்பது. ஏன்னா அதிகமான கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். அதுல தொடர்ச்சியாக இந்த ஆண்டுல 28ல இருந்து 56க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து தொடர்ச்சியாக 6 முறை தங்கப் பதக்கங்களை பெற்றிருக்கிறது. அப்ப எத்தனை முறை தங்கப் பதக்கங்களை இந்தியா பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 6 முறை தொடர்ச்சியாக பெற்று, 8 முறை இதுவரைக்கும் பெற்றிருக்கு. மொத்தம் வந்து 8 முறை பெற்றிருக்காங்க. ஆனா 6 முறை தொடர்ச்சியா பெற்றிருக்காங்க. அப்ப தொடர்ச்சியா பெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டா 8ஆம் நம்பர் போய் செலக்ட் பண்ணிருக்காரு, 6ஆம் நம்பர் செலக்ட். அது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டா பிட்வீன் தி ஆண்டுன்னு கேட்கிறாங்க அப்படின்னா 28ல இருந்து 56 வரைக்கும் அப்படின்னு. ஸோ இந்தியன் டாமினேட் தி வேர்ல்டு ஹாக்கி. ஏன்னா ஒலிம்பிக் தான் வந்து இஸ் ஒன் ஆஃப் தி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அரேனா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்தியன் டாமினேட் தி வேர்ல்டு ஹாக்கி, உலக அளவுல வந்து இந்தியன் டாமினேட் பண்ணது என்னது அண்ட் ஓன் தி 6 கன்சிக்யூட்டிவ் ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் 6 முறை தொடர்ந்து ஒலிம்பிக் மெடல் வாங்கியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ற எல்லாமே நான் வந்து இங்கேயே ஐசோலேட் பண்ணி காமிச்சிடறேன். அதனால தெளிவா நோட் பண்ணி படிங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1970 88 முடிச்சிட்டோம். ஸோ 1970க்கு வர்றோம். இந்த 1970ல தான் இப்ப விளையாடக்கூடிய இந்த டர்ஃப், ஆர்டிபிஷியல் டர்ஃப்னு சொல்றோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு பார்த்தோன்னா எல்லா மாவட்டங்களிலுமே இந்த ஆர்டிபிஷியல் டர்ஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பார்த்தோன்னா இந்த வட மாநிலங்கள்லாம் பார்த்தோன்னா பெரும்பான்மையான விளையாட்டு மைதானங்கள் வந்து டர்ஃப் கிரவுண்ட்ல தான் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே டர்ஃப் கிரவுண்ட் திருச்சியில இருக்குது, நம்மளுக்கு சென்னையில வந்து செயற்கை புல்வெளி தளம் இருக்குது, ஹாக்கி செயற்கை புல்வெளி தளம் இருக்குது, செயற்கை புல்வெளின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்ல போனா செயற்கை புல்வெளி, ஆர்டிபிஷியல் டர்ஃப், செயற்கையாக உருவாக்கப்பட்ட டர்ஃப் அப்படின்னா புல்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண ஆஸ்ட்ரோ டர்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இன்ட்ரோடியூசிங் ஆஸ்ட்ரோ டர்ஃப் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை புல்வெளி ஹாக்கி விளையாடக்கூடிய இந்த இது எப்பொழுது தொடங்கப்பட்டது, எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா 1970 தான் அறிமுகம். அடுத்து இன்னும் லேட்டஸ்டா நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா மாடர்ன் எரா. இந்த மாடர்ன் எரா அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய மாடர்ன் எரா. இந்த இதுல எப்படி இப்ப ஹாக்கி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2026 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புக் ரெஃபர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து இன்ட்ரோடியூசிங் தி ரோலிங் சப்ஸ்டியூஷன் ரொம்ப நாளாச்சு வந்து. அதாவது ரோலிங் சப்ஸ்டியூஷன் வந்து தொடர் மாற்று ஆட்டுக்காரர்களை மாட்டிக்கிறது. மாற்று ஆட்டுக்காரர்கள் விளையாட்டுல ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க 11 பேர் விளையாடுவாங்க ஒரு டீம். இந்த டீம்ல ஒரு 11 பேர் இன்க்ளூடிங் தி கோல் கீப்பர், அந்த டீம்ல ஒரு 11 பேர் இன்க்ளூடிங் தி கோல் கீப்பர். ஆனா வெளியில இருக்கக்கூடிய மாற்று ஆட்டக்காரர்கள் சப்ஸ்டியூட், அவங்க வந்து எந்த நேரத்துல வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். தொடர் மாற்று முறை, ஒரே ஆளை ஒரு தடவை எடுத்துட்டு எத்தனை முறை வேணாலும் அவரே மாத்திக்கலாம். இது வந்து ரோலிங் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப ஹாக்கியில என்ன விதமான சப்ஸ்டியூஷன் முறை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோலிங் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வீடியோ அம்பையரிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அபிஷேட்டிங் வரும்போது எத்தனை அபிஷியல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லும் போது அதை பத்தி சொல்றேன். பட் இப்ப லேட்டஸ்டா வீடியோ அம்பையரிங் அப்படின்றது, இந்த வீடியோ அம்பையரிங் அப்படின்றது எந்த கேமோட ரிலவெண்ட் இருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்ல வீடியோ அம்பையரிங் கேம்னால எந்த இடத்துல வந்து எப்போ வந்து ஒரு டவுட் வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த வீடியோ அம்பையரிங் யூஸ் பண்ணுவாங்க. இதை பத்தி நான் வீடியோ அம்பையரிங் பின்னாடி வந்து அம்பையர்ஸை பத்தி பேசும்போது நான் சொல்றேன். சரியா, ஏன்னா நார்மலா ஹாக்கியை பொறுத்தவரை 2 அம்பையர்ஸ் கட்டுப்படுத்துவாங்க. ஒருத்தர் அந்த பக்கம் இருப்பாரு, ஒரு ஆஃபை கட்டுப்படுத்துவாரு, இன்னொரு ஆஃப் இந்த பக்கம் வரும்போது ஒருத்தர் இருப்பாங்க. சரியா, 2 அம்பையர்ஸ் தான் மேட்ச் டூரிங் தி மேட்ச் டைம் வந்து டேபிள் அபிஷியல், அது டெக்னிக்கல் அபிஷியல் சொல்லக்கூடிய டேபிள் அபிஷியல் விட்டுருங்க. அது தவிர வந்து மேட்சை கட்டுப்படுத்தக்கூடிய அம்பையர்ஸ், இங்க அம்பையர்ஸ் தான் சொல்லணும், ரெஃபரின்னு சொல்லக்கூடாது. இப்போ ஃபுட்பால்ல ரெஃபரின்னு சொல்லி பத்தியில இங்க அம்பையர் சொல்லணும். 2 அம்பையர்ஸ் டு கண்ட்ரோல் தி மேட்ச், என்டையர் மேட்ச். அதுல அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பாரு, இந்த பக்கம். சரியா, ரைட். அப்போ வந்து காணொலி நடுவர் முறை அப்படின்றது நவீன காலத்துல இப்ப மாடர்ன் கேரல்ல யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பெனால்டி ஸ்டார் ஷூட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது என்ன ரூல் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரப்போகுது. இது லேட்டஸ்டா இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து பெனால்டி ஷூட் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. பெனால்டி ஷூட் அவுட்னா என்ன அப்படின்றது ரூல் வரும். பெனால்டி ஷூட் அவுட் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு, அதாவது தண்டனை உதைச்சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து பெனால்டி கொடுக்கும் போது ஷூட் அவுட் பண்றாங்க. அது எதுக்காக? பெனால்டிக்காக கொடுக்கக்கூடிய, தண்டனைக்காக கொடுக்கும். இதுக்கு வந்து ஒரு பெனால்டி ஷூட் அவுட் அப்படின்னு ரிலேட்டட் டு என்ன கேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனுக்கு வந்து அது ஹாக்கி அப்படின்றது நம்ம சொல்றோம். அப்ப ரீசென்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்த்தோம். இங்க நான் ரிவிஷனுக்காக இந்த ஸ்லைடு கொடுத்துருக்கேன். ஸோ ரீசென்ட் டெவலப்மெண்ட் இன் 1917 என்ன சொல்றாங்க, டிரான்சிஷன் ஃப்ரம் நேச்சுரல் கிராஸ் டு ஆர்டிபிஷியல் டர்ஃப், அதாவது அஸ்ட்ரா டர்ஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நேம் கரெக்டா பார்த்து ஆர்டிபிஷியல் டர்ஃப்னு கேட்கலாம், இல்லாட்டினா வந்து ஆஸ்ட்ரோ டர்ஃப் அப்படின்னு கேட்கலாம். ஆஸ்ட்ரோ டர்ஃப்னு கேட்டாலும் சரி, இல்ல ஆர்டிபிஷியல் டர்ஃப்னு கேட்டாலும் சரி, அந்த இதுக்கு நம்ம நேச்சுரல் மட் கிரவுண்ட்ல இருந்து நேரடியா என்ன பண்றோம், ஆர்டிபிஷியலுக்கு போறோம்.
இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல பார்த்தோம்னா ரோலிங் சப்ஸ்டியூஷன் சொல்லியாச்சு, அது மாதிரி வீடியோ அம்பையரிங் சொல்லியாச்சு, காணொலி நடுவர் முறை சொல்லியாச்சு. அடுத்து வந்து பெனால்டி சூட் அவுட் ரீப்ளேஸ் தி பெனால்டி ஸ்ட்ரோக். அதாவது பெனால்டி ஸ்ட்ரோக் அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பெனால்டி ஸ்ட்ரோக்குன்னு சொன்ன விஷயத்தை எடுத்துட்டு அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, பெனால்டி ஷார்ட் அவுட் அப்படின்றது. இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை கொடுத்துருக்காங்க. அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. முதல்ல நம்ம வந்து பெனால்டி ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். வித்தின் தி ஷூட்டிங் சர்க்கிளுக்குள்ள இன்டென்சிவா ஒருத்தர் வந்து வேணுக்குன்னே ஒரு ஃபவுல் பண்றாரு அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபவுலுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா அது கோல் கீப்பரோ இல்ல சேம் ஆட்டக்காரரோ இன்டென்சிவா அது கோல் போகும்னு தெரியும், இருந்தாலும் வம்பா ஏதோ செஞ்சிருக்காரு அப்படின்னா அப்ப கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு பேர் தான். இப்ப எக்ஸாம்பிளா வந்து கோல் கீப்பர் வந்து பாலை கையில பிடிச்சிக்கிறது, இல்லைன்னா உடம்பு ஒட்டி பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரி கையில கோல் பண்ணிக்கிறது, இல்ல அந்த மாதிரி வரும்போதுலாம் இது இன்டென்சிவா பண்ணக்கூடிய போகும். அப்ப வரப்போது நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது முதல்ல என்னன்னா அது வந்து பெனால்டி ஸ்ட்ரோக்னு சொன்னோம். அதை இப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா பெனால்டி ஷூட் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். இது வந்து ரீசெண்டா இருக்கக்கூடிய சேஞ்ச். நம்ம வந்து அப் டு டேட்ல என்ன அப்டேஷன் இருக்கோ அதை தான் நம்ம படிக்க முடியும். சரியா? டைம் மாற மாற அதனுடைய வேல்யூஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமா நம்ம எதிர்பார்க்கப்படக்கூடிய வினா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருடைய நினைவுல ஒரு அவார்டும் இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படின்ற அவார்டை வந்து இப்போ வந்து மேஜர் தயன்சந்த் நினைவா இந்த அவார்டை கொடுக்குறாங்க. இது வந்து இந்தியாவில் கொடுக்கப்படக்கூடிய விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விதி இல்லை, இது ஒரு விருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருடைய இந்த தயான்சந்த் அப்படின்றது வந்து என்னன்னா இவர் ஹாக்கியோட மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. அதாவது மெஜிசியன் என்னன்னா இந்த இது மந்திரவாதி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மெஜிசியன் அப்படின்னா இந்த மேஜிக் மேன் சொல்லுவாங்க, மேஜிக் பண்றாங்கல்ல அந்த மேடத்துல அத மாதிரி மெஜிசியன் ஆஃப் ஹாக்கின்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன அந்த அதுக்கு நிக் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விசார்ட் ஆஃப் ஹாக்கி விசார்டுன்னு சொல்லலாம். அப்படி விசார்ட் ஆஃப் ஹாக்கி, விசார்ட் அப்படின்னா மந்திரவாதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவருடைய பிள்ளை இருந்திருக்கு. அப்ப வந்து இந்த தயான்சந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெஜெண்டரி பிளேயர் அவரை எப்படி எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா நோன் அஸ், அதான் சொல்றாங்க தயான்சந்த் லெஜெண்டரி பிளேயர் நோன் அஸ் தி விசார்ட் ஆஃப் ஹாக்கி அல்லது ஹாக்கி விசார்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதே வந்து ஹாக்கி விசார்டு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிக் நேம் இருக்கக்கூடிய அவருடைய பேர் என்ன அப்படின்னா மேஜர் தயான்சந்த். அந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். அப்ப தயான்சந்த் அப்படின்ட்டு அதனாலதான் உங்களுக்கு மறக்கக்கூடாதுன்ற அவருடைய படத்தையும் நான் இங்க கொடுத்துருக்கேன். அப்ப தியான்சந்த் காலம் என்ன அப்படின்னா அவர் வந்து அதிகமா டாமினேட் பண்றது வந்து 1930 இருந்து 1940 வரைக்கும். ஏன்னா 1928 ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் நம்ம வாங்கணும். 58 வரைக்கும் நம்ம டாமினேஷன் இருந்திருக்கு. ஆனா இவருடைய பங்கு அப்படின்னு வந்து 40 வரைக்கும் இவருடைய பங்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நீங்க வரலாறுல படிக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இந்த பகுதிகளை நீங்க தெளிவா படிச்சுங்க. அதே மாதிரி இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷன், அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன், இதனுடைய அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த அளவுல நம்ம ஹிஸ்டரியை பொறுத்தளவு வந்து ஹாக்கியில படிச்சாவே போதும். இதுக்குள்ளதான் உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க என்று கூறி இந்த அமர்வை நான் நிறைவு செய்யறேன். இதுக்கு அடுத்த அமர்வுல உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா செகண்ட் பார்ட், அதாவது வந்து இந்த ஹாக்கியோட செகண்ட் பார்ட்ல வந்து எது நடத்த போறேன் அப்படின்னா கிரவுண்ட் டைமென்ஷன் அப்படின்றத பத்தி தான் நடத்த போறேன். எப்படி வந்து மார்க்கிங் பண்றது, என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பத்தி தான் அடுத்த அமர்வுல நான் நடத்த போறேன். அதுக்கு அடுத்த அமர்வுல வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டு எக்யூப்மெண்ட்டை பத்தி நம்ம நடத்த போறோம். அடுத்த லாஸ்ட் அமர்வுல இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி நம்ம நடத்தோம். ஸோ இதோடு இந்த அமர்வு நிறைவு செய்றேன். ஏன்னா ஏன் இந்த வீடியோல எண்டில் நான் இதை சொல்றேன் அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோக்கள் ஃபாலோவா இருக்குது, அதை சரியா படிங்க. இது மாதிரி ஒவ்வொரு கேமுக்குமே 4 வீடியோஸ் இருக்கும். அதனால ஒவ்வொரு கேம்லயுமே ஒரு வீடியோ பார்த்தா போதும்னு நினைக்க கூடாது. ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ஸ்பெசிபிகேஷன் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன். இதோடு இந்த அமர்வு நிறைவு செய்து நன்றி, வணக்கம்.